அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். திராவிடம் அப்படின்னா திருட்டுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத தான் இந்த காணொளி முழுக்க நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப என்னதான் திராவிட அரசியல் ஒரு திருட்டு அரசியல் அப்படின்னா கூட அவங்க கிட்ட இருந்து நாம சில அரசியல் பாடத்தை கத்துக்கிட்டே ஆகணும். உங்களுடைய அரசியல் எதிரி யாரோ அவனுடைய அடிப்படை சித்தாந்தத்தையே அவனோட ஆணி வேரையே நீங்க ஆட்டி வச்சுட்டா அவன் உங்களுக்கு எதிரா அரசியல் செய்யவே முடியாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு டெக்னிக்கை இந்த திராவிட திருட்டு அரசியல் இப்ப கையில எடுத்திருக்கு. சரி, அப்படி என்னப்பா மிகப்பெரிய தந்திரத்தை யாருக்கு எதிரா அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாருக்கு எதிராகவும் இல்ல, ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்திற்கு எதிராகவும் குறிப்பா பாமகவிற்கு எதிராகவும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்ப பாமகவை எடுத்துக்கிட்டா அவங்களுடைய மிக முக்கியமான அரசியல் கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களோட அடிப்படை கோரிக்கை. அடிப்படை சித்தாந்தத்திலேயே திமுக கையை வச்சிருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், சமீப காலமாக வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு தொடர்பாக நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஒரு ஆர்டிஐ தகவல் வெளியாகி மிகப்பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்திருச்சு. சென்னையை சேர்ந்த பொன் பாண்டியன் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிஐ போட்டு இருக்கிறார். அந்த ஆர்டிஐல அவர் என்ன கேள்வியை கேட்டு இருக்கிறாரு அப்படின்னா, குறிப்பிட்ட 5 ஆண்டுகள்ல, அதாவது 2018 இருந்து 2022 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல எம்பிசிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் மட்டுமே மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஆகிய பணியிடங்கள்ல எவ்வளவு எண்ணிக்கையில எவ்வளவு விழுக்காட்டுல இடம் பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை கொடுங்கன்னு ஒரு ஆர்டிஐ போட்டு இருக்கிறார். இதுக்கு வந்த பதில் தான் ஒரு பெரிய அரசியல் பூகம்பத்தையே ஏற்படுத்துச்சு. அதாவது அந்த ஆர்டிஐ தகவல் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, வன்னியர்கள் அவங்க கேட்கிற 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை விடவும் மிக அதிகமான இடங்களை இப்பவே அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, முதுகலை மருத்துவ படிப்பை எடுத்துக்கிட்டா 2018 இருந்து 2022 வரைக்கும் மொத்தமாக 6966 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல வன்னியர்கள் மட்டுமே 694 பேர். அதாவது எம்பிசிகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கு தெரியுமா, 20 விழுக்காடு. அதுல மொத்தமா சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1363. அதுல வன்னியர்கள் மட்டுமே 694. இது வந்து பாத்தீங்கன்னா 10.2 விழுக்காடு அளவுக்கு வருது. இதோட பொது பிரிவில் சேர்ந்த வன்னியர்களின் எண்ணிக்கையை சேர்த்தா மொத்தமா 940 பேர் வராங்க. இதனுடைய விழுக்காடு 13.5 வருது. இப்ப பாத்தீங்களா, 10.5 விழுக்காட்டை விடவே மிக அதிகமான இடங்களை வன்னியர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பல் மருத்துவ படிப்பின் சேர்க்கையை எடுத்துக்கிட்டா 2018 இருந்து 2022 வரைக்கும் மொத்தமா 5 ஆண்டுகள்ல மட்டும் 6234 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல எம்பிசிகளுக்கான இடஒதுக்கீடு 20 விழுக்காடு வழியாக மொத்தமா 933 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அதுல வன்னியர்கள் மட்டுமே 437 பேர். இது வந்து பாத்தீங்கன்னா 9.4 விழுக்காடு அளவுக்கு வருது. இதோட பொது பட்டியல் வழியாக சேர்ந்த வன்னியர்களின் எண்ணிக்கையும் சேர்த்தா மொத்தம் 668 வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல் மருத்துவ படிப்புல சேர்ந்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10.7 விழுக்காடு அளவுக்கு வருது. அடுத்ததா டிஎன்பிஎஸ்சி வழியாக சேர்ந்தவர்களின் எண்ணிக்கையை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல 2013 இருந்து 2018 வரைக்கும் மொத்தமாக சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 2682 பேர். இதுல எம்பிசிகளுக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் வழியாக மொத்தம் 481 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல வன்னியர்கள் மட்டுமே 270 பேர். இது வந்து பாத்தீங்கன்னா 11.2 விழுக்காடு அளவுக்கு வருது. இது கூடவே பொது பிரிவு வழியாக இடம்பெற்ற வன்னியர்களின் எண்ணிக்கையும் சேர்த்தா மொத்தம் 366 பேர் வராங்க. இது மொத்தமாக 13.6 விழுக்காடு அளவுக்கு வருது. அடுத்ததாக குரூப் 3 எடுத்துக்கிட்டா 2015 மட்டுமே மொத்தம் 17 பேர் தேர்வாகி இருக்கிறாங்க. இதுல எம்பிசி வழியாக தேர்வானவர்களின்
பிராமணர்களின் எண்ணிக்கை 7, அதுல வன்னியர்கள் மட்டுமே 4. இது வந்து பாத்தீங்கன்னா 11.4 விழுக்காடு அளவுக்கு வருது. இது கூடவே பொதுப்பிரிவு வழியாக இடம்பெற்ற வன்னியர்களின் எண்ணிக்கையும் சேர்த்தா மொத்தமாக 23.5 விழுக்காடு அளவுக்கு வருது. அடுத்ததா குரூப் 4 எடுத்துக்கிட்டா 2013 இருந்து 2022 வரைக்கும் மொத்தமாக தேர்வானவர்களின் எண்ணிக்கை 26,784. இதுல எம்பிசி வழியாக தேர்வானவர்களின் எண்ணிக்கை மட்டுமே 9,662 பேர். இதுல வன்னியர்கள் மட்டுமே 5,215 பேர் இருக்காங்க. இது மொத்தமாக 19.5 விழுக்காடு அளவுக்கு வருது. இப்ப இந்த ஆர்டிஐ தகவலை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்ம திராவிடியன் கோடி மீடியாக்கள் ஒரு பெரிய உருட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு இல்லாத போதே வன்னியர்கள் அந்த 10.5 விடவே அதிகமான இடங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வன்னியர்களை ஏமாத்த பார்க்கறாங்க. ஒருவேளை நீங்க 10.5 விழுக்காடு இடங்களை வாங்கிட்டா அது உங்களுக்கு லாபம் இல்ல, நஷ்டம் தான். இப்ப 10.5 விட அதிகமா வாங்குற நீங்க இந்த 10.5 விழுக்காடு இட ஒதுக்கீடு வந்துருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்க இடங்களை பெற முடியுமே தவிர அதுக்கு அதிகமா பெற முடியாது அப்படின்னு ஒரு பெரிய உருட்டு கதையை உருட்டி விட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல மற்ற எம்பிசி சமூகங்களை வன்னியர்களுக்கு எதிராகவும் திருப்பி விட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வன்னியர்கள் அவங்களோட எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு 2 தமிழ் சமூகத்துக்கு நடுவுல ஒரு பகை உணர்ச்சியை மூட்டி விட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்ப இந்த உருட்டு கதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடலாம். இந்த ஆர்டிஐ தகவல் உண்மையா அப்படின்னு பார்க்கலாமா? என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ தகவல் முழுக்க பொய். இதுல துளி அளவுக்கு கூட, கடுகு அளவுக்கு கூட உண்மையே இல்லை. அதை எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? என்கிட்ட எல்லா சான்றுகளும் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். அதாவது போக்கிரி படத்துல ஒரு வடிவேல் காமெடி வரும் தெரியுமா? மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டேனேடா அப்படின்னு. அது மாதிரி திராவிடம் ஒரு கொண்டைய மறைக்க மறந்துருச்சு. அதுதான் இவங்களோட திருட்டுத்தனத்தை இப்ப மொத்தமா வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இப்ப இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க வந்து ஒரு ஆர்டிஐ தகவல் போட்டோம். அதுல வந்து டிஎன்பிஎஸ்சில எவ்வளவு வன்னியர்கள் பணியிடங்களை பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட்டா? இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து ஒரு 5 வருஷம் பின்னாடி போக வேண்டியது இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 8/9/2020 சென்னை உயர்நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னா, சாதி ரீதியான கேள்விக்கு பதில் அளியுங்கள், டிஎன்பிஎஸ்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவு. இது வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தந்தியிலையும் வெளியாச்சு. இது என்ன செய்தி அப்படின்னா, 2008 திருச்சியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை கலெக்டரான முத்தையா அப்படிங்கிறவர் ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் கேட்டார். அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்ற வன்னியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள் டிஎன்பிசி மூலமாக எத்தனை பணியிடங்களை பெற்று இருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு பொன்னையன் போட்டதாக சொல்லப்படுகின்ற ஆர்டிஐல வந்த தகவலையே ஏற்கனவே ஒருத்தர் 2008 கேட்டிருக்கிறார். ஆனா அதுக்கு ஆர்டிஐ எந்த பதிலும் சொல்லல. உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? கோர்ட்டுக்கு போயிட்டார். மொத்தம் 12 வருஷம் இந்த வழக்கு நடந்து 2020 தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது டிஎன்பிசி சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? சாதி ரீதியான தகவல்களை வெளியிட்டா அது தேவையில்லாத சாதிய மோதல்களை உருவாக்கும், சாதி கலவரங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஜட்ஜு இந்த தேவையில்லாத கற்பனை கதையெல்லாம் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையா அவங்க கேட்ட தகவலை கொடு அப்படின்னு அன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் முத்தையாவிற்கு அவர் கேட்ட தகவல் கிடைச்சதா அப்படிங்கிற விவரம் எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா 2020 இந்த தீர்ப்பு தொடர்பாக வெளியான தினத்தந்தி செய்தியை அடிப்படையா வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியின் தமிழ் மீட்சி பாசறையை சேர்ந்த அறிவன் சீனிவாசன் அவர்கள் ஒரு ஆர்டிஐ போட்டார். இது மாதிரி தினத்தந்தில ஒரு செய்தி வந்திருக்கே, டிஎன்பிசி முத்தையா கேட்ட தகவலை கொடுத்தீங்களா? அவருக்கு என்னென்ன தகவல் கொடுத்தீங்க? அந்த தகவலை எனக்கும் கொடுங்க. அடுத்ததா சென்னை உயர்நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துச்சு இல்லையா? அந்த ஆர்டர் காப்பியை எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாம
வன்னியர்கள், அக்னிகுல சத்திரியர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்ற மற்ற சாதிகள், பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்ற சாதிகள் அப்படின்னு இவங்கள எத்தனை பேர் அரசு பணியிடங்கள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் கொடுங்கன்னு இவர் ஒரு ஆர்டிஐ போட்டார். அவர் ஆர்டிஐ போட்டது 2021 ஜனவரி மாசம். ஒரு மாசம் கழிச்சு டிஎன்பிசியில இருந்து அதுக்கு பதில் வருது. என்ன தெரியுமா சொன்னாங்க? மனுதாரர் கேட்கப்பட்ட கேள்வியில் உள்ள தகவல்களை இங்கே நாங்கள் பராமரிக்கவில்லை, எங்க கிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்ல அப்படின்னு ஆர்டிஐ மூலமா டிஎன்பிசி பதில் சொல்லி இருக்குது. கவர்மெண்ட் டேட்டா, கவர்மெண்ட் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். 2021ல எங்க கிட்ட சாதி ரீதியான தகவல்கள் எதுவுமே இல்ல, நாங்க அதையெல்லாம் மெயின்டைன் பண்றது இல்ல, பராமரிக்கிறது இல்ல அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆர்டிஐ வந்திருக்கு? 2018ல இருந்து 2022 வரைக்கும் 5 வருஷத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ல வன்னியர்கள் எத்தனை பணியிடங்களை நிரப்பி இருக்கிறாங்க, அது எவ்வளவு விழுக்காடு அப்படின்னு பட்டியல் போட்டு தகவலை சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு வர கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். 2021ல ஆர்டிஐ போட்டு கேட்டபோது எங்க கிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்லைன்னு சொன்ன டிஎன்பிசி இப்ப எப்படி அந்த தகவலை கொடுத்துச்சு? அதுவும் 2018ல இருந்து 2022 வரைக்கும். இதுக்குள்ள 2021 அடக்கும். புரியுதா உங்களுக்கு? 2018, 2022 இதுக்குள்ள 2021 அடக்கும். எங்க கிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்லைன்னு சொன்ன டிஎன்பிசி 5 வருஷ டேட்டாவை எப்படி கொடுத்துச்சு? அப்ப 2021ல கோர்ட்டோட ஆர்டரை மதிக்காம டிஎன்பிசி ஆர்டிஐல போய் சொல்லியிருக்கு, எங்க கிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்ல அப்படின்னு. அதானே? அப்படியும் இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு கொடுத்த டேட்டா எல்லாமே பொய்ன்னு ஆகுது. உங்ககிட்ட இல்லாத டேட்டாவை நீங்க எப்படி கொடுத்தீங்க? அப்ப இது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான, போலியான, திரிக்கப்பட்ட தகவல்கள். இவங்களே ஒரு கணக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு இங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெளிவா புரியுதா நான் பேசுறது எல்லாமே? 2021ல கேட்கும் போது இல்லாத தகவல் 2024ல கேட்கும் போது 5 வருஷ டேட்டாவையும் சேர்த்து எடுத்து கொடுக்குறாங்க. என்ன திடீர்னு வானத்தை பொத்துக்கிட்டு உங்க மடியில வந்து விழுந்துருச்சா? இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இவங்க வெளியிட்ட தகவல் என்பது கிட்டத்தட்ட ஒரு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வருகின்ற சர்வே மாதிரி தான். ஒரு சமூகம் என்பது சமூகத்திலையும் சமூக பொருளாதார நிலைமையிலையும் எந்த இடத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பணியிடங்களை வாங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் மருத்துவ கல்லூரியிலையும் சட்ட கல்லூரியிலையும் இடம் பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற சர்வே தான். அதைத்தான் இவங்க டேட்டாவா கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப உங்களால சர்வே எடுக்க முடியும். சர்வே எடுக்க முடியும் போதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சர்வே எடுக்கிறதுக்கான அதிகாரம் மாநில அரசு கிட்ட இல்ல அப்படின்னு பொய்யும் சொல்லி இருக்கிறாரு. அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்ல, அது ஒன்றிய பாஜக அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் ஏன் போய் சொன்னாரு? இப்ப நீங்க கொடுத்த டேட்டா சர்வே பண்ணாம உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அப்ப நீங்க சர்வே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கும்போது எல்லா சாதிகளுக்கும் சேர்த்தே சர்வே எடுத்து தொலைக்க வேண்டியது தானே. ஏன் சர்வே எடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லைன்னு போய் சொல்றீங்க? இல்ல அது உண்மைதான் அப்படின்னா, உங்களுக்கு சர்வே எடுக்கிறதுக்கான அதிகாரம் இல்லைங்கிறது உண்மைனா நீங்க வெளியிட்ட தகவல் பொய்ன்னு ஆகுது. சோ எவ்வளவு பெரிய பொய்! ஒரு பொய்யை வெளியிட்டுட்டு ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தையும் ஏமாத்தி மற்ற பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தில் இருக்கிற சமூகங்களையும் வன்னியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு கேவலமான அரசியல்! உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக 2 தமிழ் சமூகங்களுக்கு நடுவுல பகையை மூட்டி விட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? இதத்தான் சொன்ன திராவிட அரசியல் என்பது திருட்டு அரசியல். தங்களுடைய ஆட்சிக்கோ ஆட்சியின் நற்பெயருக்கோ ஏதாவது களங்கம் வருது அப்படின்னு வைங்க, உடனே தமிழ் சமூகங்களுக்கு இடையில பகையை மூட்டி விட்டுடுவாங்க. இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆதாரம் தந்துட்டேன். இந்த ஆர்டிஐ தகவல் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஆதாரம் தந்தே ஆகணும். அதற்கான வேலையிலையும் நாம இறங்கியாச்சு. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் மீட்சி பாசறையை சேர்ந்த அறிவன் சீனிவாசன் ஏற்கனவே அந்த வேலையில இறங்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஆர்டிஐ தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிரும். அப்ப அதை பத்தியும் நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த காணொளி வழியாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வெளியான ஆர்டிஐ தகவல் முழுக்க முழுக்க போய், வன்னியர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் தங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களை ஆக்கிரமிக்கவே இல்லை. இது முழுக்க முழுக்க பொய்யாக போலியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு தகவல். தெளிவா புரிஞ்சதா? இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த காணொளியை அடிப்படையா வச்சுக்கிட்டு மறுபடியும்
திமுகவை எதிர்த்து, முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி எழுப்புங்க. உங்ககிட்ட இல்லாத டேட்டாவை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி இந்த தகவலை வெளியிட்டீங்க? அப்ப உங்ககிட்ட தகவல் இருந்தது அப்படின்னா ஏன் அன்னைக்கு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னீங்க? உங்களால சர்வே எடுக்க முடியும்னா எல்லா சமூகங்களுக்கும் சேர்த்து எடுங்க. இந்த கேள்வியை மறுபடியும் நாம கேட்டுக்கிட்டே இருக்கணும். தெளிவா புரிஞ்சுதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், வன்னியர்களுக்காக பரிஞ்சு பேசுறேன்னா வன்னியரா தான் இருப்பேன் அப்படின்னு உருட்டாதீங்க. நான் தமிழன். ஒரு தமிழனாக இருந்து சக தமிழ் சமூகத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை எதிர்த்து நான் குரல் கொடுத்திருக்கிறேன். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என் மேல சாதி முத்திர குத்த பார்க்காதீங்க. நீங்க சாதி வட்டத்துக்குள்ள என்ன அடக்க பார்க்காதீங்க. நான் தமிழன். சரியா? நன்றி.